கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு உயிர்த்த கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. 1 கொரிந்தியர் 15:17 கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உலகம் விசுவாசிக்கவில்லை, ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம விசுவாசிக்கின்றோம். அந்த விசுவாசத்தினால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். உலகத்திலே எத்தனையோ மகான்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், மக்களுக்கு நல்வழி காட்டினவர்கள் அல்லது வீராதி வீரர்களாக வாழ்ந்து மரித்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக அடக்கம் பண்ணப்பட்டு போனார்கள். அவர்கள் வீர பிரதாபங்களை குறித்தெல்லாம் உலகம் இன்றைக்கு மெச்சிக்கொண்டு பேசினாலும் அவர்களால் இனி இந்த உலகத்திலே ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. ஆனால் தேவனும் தேவகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசியாவிட்டால் அவர் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை ஏற்படுத்தினது செல்லாது. ஏனென்றால் மனிதன் தன்னுடைய பாவத்திற்காக தானே ஆக்கினை அடைந்து தீர்ப்பதாக இருந்தால் அவன் மரணத்தோடு முடிந்துவிட வேண்டியதுதான், தொடர்ந்து நித்திய நரகத்திலே வாழ வேண்டியதுதான். ஆனால் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து பாவத்தின் பலன்களை எல்லாம் சுமந்து தீர்த்து முடித்து விட்டேன் என்பதற்கு அடையாளமாக அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் என்ன? ஏதோ ஒரு நபரை நாம் விசுவாசிக்கவில்லை. சர்வ வல்லமை உள்ளவர், தன்னில் தானே ஜீவன் உள்ளவர், ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உள்ள ஒருவரை விசுவாசிக்கிறோம். அதைத்தான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நிரூபித்திருக்கின்றார். அவர் தம்முடைய வார்த்தையினாலே சொன்ன அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர் முதலாவது உயிரோடு இருக்க வேண்டும். அவரே மரித்தவரில் ஒருவராக நியாயம் தீர்க்கப்பட ஏதுவானவராக இருந்தால் அவரால் மற்றவர்களை ரட்சிக்க முடியாது. ஆனால் தேவகுமாரன் உயிர்த்திருக்கின்றார். ரோமர் 1:5 கர்த்தராகிய இயேசுவானவர் தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். எனவே அவருடைய வல்லமையை நிரூபிக்கும் ஒரு காரியம் இந்த உயிர்த்தெழுதல். 1 பேதுரு 3:22 அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலதுபார்சல் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. மார்க் 16:19 இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலதுபார்சல் உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால்தான் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தேவனுடைய வலதுபார்சல் வீட்டிருக்கின்றார். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் சம்பாதித்த ரட்சிப்பின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் முதலாவது அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15:14 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இரண்டாவது, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். யோவான் சொல்லும்போது எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததுமான ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவகுமாரன் யார் என்று அவர்கள் கண்களால் கண்டு தொட்டு பார்த்து உணர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலை தரிசித்தவர்கள். 1 கொரிந்தியர் 15:3-8 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின் அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். யாராருக்கெல்லாம் தரிசனமானார் என்று அப்போஸ்தலர்கள் அறிந்திருந்தார்கள். அப்போஸ்தலனாய் இருப்பதற்கு ஒரு தகுதி உண்டென்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா என்று சொல்லுகின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்கள் தான் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். 2 பேதுரு 1:16 நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அது மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து எல்லாருக்கும் சாட்சியிடும்படிக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசிக்கின்றோம்.
அப்போஸ்தலர் 10:42. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். தேவனால் முன்குறித்த சாட்சிகள் அவர்கள் சொல்வதை விசுவாசிக்கவில்லை என்றால் வேறு யார் சொல்வது உண்மையாக இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பின்பு 600 ஆண்டுகளுக்கு பின்பு பிறந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை, அவருக்கு பதிலாக வேறொருவரை சிலுவையில் அடித்து விட்டார்கள். அவர் தன்னை கடவுள் என்றோ கடவுளின் குமாரன் என்றோ சொல்லவே இல்லை என்று சொல்லுகின்றார். கண்ணார கண்டவர்கள், பார்த்தவர்கள், தொட்டு உணர்ந்தவர்கள் மெய்யான சாட்சி எழுகிறார்கள். அதற்கு பின்பு எப்பொழுதோ பிறந்து பாவத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு தோன்றுகிறபடி சொல்லுகின்றான். அதையும் ஒரு கூட்ட மக்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அது வேத வாக்கியங்களின்படி நடந்தது. வேத வாக்கியங்களை நிறைவேற்றுகிறவராக இறங்கி வந்தார். வேத வாக்கியங்களின்படி பாடுபட்டு வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன? முதலாவது, நாம் உயிரோடு எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையை தேவகுமாரன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அவர் பிழைத்திருக்கிறவராக இருந்தால் மட்டும்தான் நாம பிழைக்க முடியும். அவர் பிழைத்திருக்கிறார். எனவே நம்மையும் அவரோடு உயிரோடு எழுப்ப வல்லவராயிருக்கிறார். இந்த உலகம் தேவனுடைய நியாயத்தை போய் சந்திக்கும் போது தேவகுமாரனை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார்கள். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவே நாம் உயிர்த்தெழுந்து அவரோடு ஆட்சி செய்வோம் என்ற நம்பிக்கையை தேவகுமாரனின் உயிர்த்தெழுதல் தான் நமக்கு நிரூபிக்கிறது. 1 Corinthians 15:32, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என சொல்லலாமே. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் அவர் உயிர்த்தெழுந்ததும் அவர் நமக்காக ஏற்படுத்தின ரட்சிப்பும் அவர் உயிர்த்தெழாவிட்டால் இவைகளெல்லாம் கதைகள். அவரை விசுவாசிக்கும் போது மட்டுமே நாம் நித்தியராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று கட்டளையிட்டிருக்கின்றவர். அவரை விசுவாசிப்பதனால்தான் மறுமைக்குரிய நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். 1 பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால்தான் நாம் பாடுகளை சகிக்க கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பாடுகளை சகிக்க பலன் அடைகிறோம். ரோமர் 6:5 ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:8-12 கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். அப்படியானால் மனம் திரும்புதல் மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு அனுபவம் கிறிஸ்துவோடு சேர்ந்த ஒரு அனுபவம். அது தனியாக இல்லை. நிறைய பேர் மனம் திரும்பி ஒருத்தன் நல்லவனா ஆயிட்டா அவன் பரலோகத்துக்கு போவான் தானே, இதை எல்லா மதங்களும் தானே சொல்லுகிறது. இல்லை, கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால். அப்படியானால் மனம் திரும்புதல் தேவகுமாரின் நாமத்தினால் தான் துவங்குகிறது. அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகும் விருப்பத்தோடு அவரை பற்றி கொள்ளும் போதுதான் இந்த மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த அனுபவம் பூரணமாகிறது. அதை விட்டு அநேகம் பேர் தண்டிக்கப்படும் போது தான் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்துகின்றான். இந்த தவறுக்கு பேர வேறொரு தவறு செஞ்சிருக்கலாம் என்று சொல்லி கூட யோசிப்பான். அது அல்ல. மனம் திரும்புதல் என்பது தேவகுமாரனோடு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம். அதனால பாவத்தை விட்டு அவர் பாவத்தை மன்னித்தார் என்ற நம்பிக்கையை பெறுகிற ஒரு அனுபவம். கடைசியாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரலோகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் பூமியிலே நம்மை விட்டுவிட்டு அவர் எங்கோ சந்தோஷமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்றல்ல, அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுக்கின்றார். 2 பேர் அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி வரும் பொழுதெல்லாம் அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார்.
மத்தேயு 28:20 தேவகுமாரன் சொல்லுகின்றார், இதோ உலகத்தின் முடிவு முடிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். வானத்திலே இருப்பவர் பூமியிலும் நம்மோடு வாசம் பண்ணுகின்றார். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நாம் நடக்க வேண்டிய பாதை என்னதென்று போதித்து நடத்துகின்றார். சத்திய வசனங்களை நமக்கு நினைப்பூட்டி நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் அவருடையவர்களாக நாம் இருப்போமானால் அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்களாக, உயிரோடு இருக்கிற அவரை பற்றி கொண்டவர்களாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையிலே நாம் உறுதிப்பட்டவர்களாக வாழ்வோம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளையும் கிருபைகளையும் பெற்றதாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.